உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏம்ல என்னல இது? நான் கீழே படுத்தா மேல வந்து படு, மேல வந்து படுங்க. இப்ப நான் மேல படுத்தா கீழே போய் படு, கீழே போய் படுங்க. நானே எப்படியோ கொஞ்சம் மண்டையெல்லாம் சரி பண்ணி நிதானமா தைரியத்தை வரவழைச்சிட்டு மேல வந்து படுத்தா நீ இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? என்ன என்கிட்டயே சீன் போடுறியா? உன் தங்கச்சி உன் பேச்ச அப்படியே கேக்குறான்னு பெருமையில சீன் போடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அப்படி பார்த்தா நீ நினைச்சது நடக்கலன்னு கூட நீ இப்படி எல்லாம் பேசலாம்ல அப்படின்னு நான் கேட்டா தாராளமா கேக்கலாம். ஆனா அதுக்கு என்னோட பதிலையும் நீ கேட்கணும். எனக்கு எது நியாயமோ அத நான் சொல்றேன். நீ ஒரு அண்ணனா என்ன முடிவெடுக்கணுமோ அத நீ எடுக்கிற, அவ்வளவுதான். அவங்க உன் தங்கச்சிங்க, அது உன் பிரச்சனை. அதுல நான் தலையிட மாட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்போ நீ ஏன் தங்கச்சிங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். வெரி குட். சரி, இப்போ நீ அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? இப்ப நான் ஏன் மேல படக்கூடாது அதுவாது நான் தெரிஞ்சுக்கிடலாமா? நீ எதுக்காக இவ்வளவு நாள் கீழே படுத்த அத முதல்ல சொல்லு. இல்லை, இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஆமா, எனக்கு முக்கியம். இவ்ளோ நாள் நீ எதுக்கு கீழே படுத்த அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது அது நான் அது எதுக்குண்டா? கம் ஆன், பதில் சொல்லு. ஏம்ல இந்த சமூகத்துக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு தெரியுங்களா? ஆமா, இருந்துட்டு போட்டோம். இல்லை, போன கல்யாண நாள் அப்ப உன் அப்பங்கிட்ட நான் ஒரு சவால் விட்டனே, ஞாபகம் இருக்கா? என்ன சவாலு? இல்லை, இதெல்லாம் மறக்கிற பாத்தியா நீயே? உன் முன்னாடி தானே ரோட்ல வச்சு சவால் விட்டது. 10 மாசத்துல உன் அப்பனுக்கு ஒரு பேர புள்ள பெத்து கொடுத்து அது அவன் மூஞ்சில ஒண்ணு கடிக்க வைக்கல. என் பேரு சம்மு அல்லன்னு சொன்னோம்ல. ஓ, அத சொல்றியா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? இல்லை, அந்த சவாலை நம்ம நிறைவேற்றி அதுல ஜெயிக்க வேண்டாமா? ஏற்கனவே 1 மாசம் ஓடி போச்சுலா. மீதி இருக்கிற நேரத்துல உடனே ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. நாம வேஸ்டே இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும்ல. அதனால சவால் விட்டது யாரு? நானு. ஓ சவால பத்தி எனக்கு என்னடா கவலை? யாரோ ஒரு ஆள் கிட்ட ஓ இஷ்டப்படி நீ சவால் விடுவ, அதுக்கு நான் ஆள் கிடையாது. இந்த பதில்லாம் என்கிட்ட சொல்லாது. அது அது ஐயோ, வேற ஏதாச்சும் ரூட்ட மாத்திராச்சமா? ஒரு கதை சொல்லிட்டா. கதை என்கிட்ட? சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு நண்டு இருந்துச்சே. ஒரு நாள் அது பயங்கர மூடுல பக்கத்துல இருந்த மலை மேல மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா. நண்டு வண்டு எது வந்தாலும் அப்படியே பிடிச்சு அம்மியில வச்சு நசுக்கிறவன், நசுக்கி. பேசாம இரு. எது சொன்னாலும் ஒரு கவுண்டர் கொடுத்தா நான் என்னத்துல செய்வேன்? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ மேல படுக்கணுங்கிறல்ல? ஆமா. அதுக்கு ஒரு காரணம். என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி, நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லு. நான் ஒன்னு அலோவ் பண்றேன். இல்லன்னா இல்லாட்டி நாட் அலௌட். இல்ல போல. நீ உன் காரணமா நான் ஏதாச்சும் சொல்லுவேன், அது நீ செல்லாதுன்னு சொல்ல போத. எதுக்கு நான் தேவையில்லாம் மண்டையை போட்டு நைட் நேரத்தில் யோசிச்சுக்கிட்டு போ. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா புருஷனை பற்றி புரிஞ்சிக்காம இப்படி தவிக்க விடுறதெல்லாம் ஒரு வேலையா? புடிச்சிட்டேன். ஏம்ல டாக்டர்? என்னடா? இப்ப பாரு, கேட்ட கேள்வி காரணம் சொல்லுங்க. எனக்கு உன் மேல லவ். இந்த காரணம் எப்படி இருக்கு? டேய், அதுதான் அப்பல இருந்தே எனக்கு தெரியுமே. எனக்கு வேற யாரு கூடவோ கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சப்பல இருந்தே அந்த லவ் இருந்துச்சே உனக்கு. அதெல்லாம் ரொம்ப ஓல்டாச்சே பிரசிடென்ட் சார். செல்லாது. ஏம்ல உங்க அப்பா கிட்ட விட்டு சவால் கூட செல்லாது? ரொம்ப ரொம்ப ராங் ஆன்சர். எங்க அப்பாவுக்கு போட்ட சவால்
அவங்க அக்காவுக்கு போட்ட சவால். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏம்ல ம் என் தங்கச்சிக்கு மேலதான் உனக்கு பாசம் ஜாஸ்திலா. என் தங்கச்சிக்கெல்லாம் ஆசைப்படுதாலுலா ஒரு மருமகளையோ மருமகனையோ பார்க்கணும்ட்டு. அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காச்சு இது ஓகேல, நான் மேல வரலாம்ல. இந்த காரணம் ஓகே தானே? இதுவும் ராங் ஆன்சர் தான். இதுவுமா? உன் தங்கச்சிங்க எல்லாரையும் அவங்க புருஷங்களோட வாழ விடாம பிரிச்சு வச்சுட்டு நீ மட்டும் புள்ளைய பெத்து கொடுப்பியா? வெரி வெரி ராங் ஆன்சர். பேசாம படு. இத நீ வந்து மறுக்கவே முடியாது. பிடிச்சிட்டேன். ஏம்ல ஏம்ல யா மாமா மாமனாரு போன வாட்டி ஆசீர்வாதம் பண்ணும் போது என்ன சொன்னாப்ல? அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோ 3 பேருமா வந்து நின்று ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னார்ல. அதுக்காச்சு இப்ப நான் மேல வந்து ஆகணும்ல. ஊர்ல இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் இதே காரணம் தான் சொல்றாங்க. இதெல்லாம் செல்லாதுப்பா. பேசாம படுன்னு சொல்றேன்ல, படு. இல்லை எது சொன்னாலும் அதுக்கு செல்லாது செல்லாதுன்னே சொன்னா என்னத்துல செய்வேன்? வேற ஏதாச்சும் ஆன்சர் ட்ரை பண்றியா? இதுக்கு நீ அங்க இருந்தே நீ எட்டி உதைக்கவா? போல இருக்கிற ஐடியாலாம் தீர்த்து போச்சு. இந்த வாழ்க்கை பூரா நான் பிரம்மச்சாரி தான் போல இருக்கு. சோ உன்கிட்ட பதில் இல்ல. இல்லை எத்தனை பதில் சொல்ல? இப்ப இல்லாத பதில் எங்க இருந்து வர வழைக்க? உன் டைம் ஓவரு. அதனால நானே இப்ப பதில் சொல்றேன், கேளு. உண்மையிலேயே நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? ரொம்ப சாதாரண கேள்வி, சிம்பிளான பதில். ஈஸியா பதில் சொல்றதை விட்டுட்டு எங்க அப்பா உங்க அப்பா உன் தங்கச்சிங்கன்னு எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வர பாரு. அங்கதான் நீ சரியான மங்கனி அமைச்சர்னு மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிற. ஏம்ல முதல்ல அதுக்கு ஒரு பதில் இருந்தா அதை முதல்ல சொல்லு. சும்மா பில்டப்பே கொடுக்க. சொல்லவா? ஏலே சொல்லுங்கல்லா. எத்தனை வாட்டி அதே சொல்லுவ? சிம்பிள்டா. உண்மைய சொல்லிருக்கணும். என்னண்டு? உன்னை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு உன் நிஜமான ஆசை உன் வாயில இருந்து வந்திருந்தா அதுதான் ரைட் ஆன்சரா இருந்திருக்கும். ஏம்ல சத்தியம்ல சத்திய உண்மை அதுதான் நினைச்சேன் நானு. அதுதான் சொல்ல வந்தது. ஆசை தோசை. இதுதான் உண்மைன்னு எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு கொடுத்த டைம்ல ஓ வாயில இருந்து அந்த ஆன்சர் வரலையே. என்னடா நீ அவுட்டு. பேசாம படு. இன்னொரு சான்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே கேள்வி கேள. இப்ப எப்படி கரெக்டா சொல்லுதான் பாறேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அவுட்னா அவுட், அவ்வளவுதான். ஏம்ல என்னல இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன மடக்குனா என்ன அர்த்தம்? நீ கோவமா இருக்கேன்னு நினைக்கேன். நான் வேணா உனக்கு கிச்சி கிச்சி முட்டி நீ சமாதானப்படுத்துவா. கேட்கலாமா? உடைச்சிருவேன். என்னடா பொண்டாட்டி மேல ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல புருஷனா? சீ. பேசாம படு. குட் நைட். ஏம்ல ஏம்ல இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட. நான் கரெக்டா பதில் சொல்றேனா இல்லையான்னு பாரு. பேசாம படுன்னு சொல்லிட்டேன், படு. ஏம்ல குட் நைட்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.